வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு எபிசோட் 83 தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் யூடியூப் சம்மந்தமாக அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குங்க. அதாவது ஆடியன்ஸ்க்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு டேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நம்மள பல கிரியேட்டர்ஸ் வந்துட்டு போய் பார்க்குறது கூட கிடையாது. அதில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன், அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளுடைய வியூவர்ஸ் கூட நம்ம வந்துட்டு ஒரு கான்டாக்டில் இருக்கணும், ஒரு பர்சனல் கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களோட சேனலில் நீங்கள் யாருக்காக வீடியோஸ் போடுறீங்களோ அவங்களுக்கு அது பிடிக்கணும். அவங்களுக்கே அது பிடிக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரியான வீடியோஸ் போட்டு எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸை போட்டால் தான் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அந்த வீடியோஸை பார்ப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே அவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லா வீடியோஸும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆடியன்ஸ் பேஜில் போயிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் பிசி யூஸ் பண்ணியும் பார்க்கலாம், இல்லை ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனே போதும் அதை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். மொபைல் யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். மொபைல் கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே உங்களுக்கு அனலிட்டிக்ஸ்னு போட்டு கீழே வியூ மோர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ, ரீச்னு சொல்லிட்டு நிறையா டேப்ஸ் இருக்கும். மேலே என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறையா டேப்ஸ் இருக்கும். அதை அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ்க்கு சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்தெந்த டயத்தில் உங்களோட வியூவர்ஸ் வந்து உங்கள் சேனலுக்குள்ளே வராங்கன்றதை அவங்க ஒரு கிராஃப் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் டார்க்காக காமிக்குதோ அந்த டயத்தில் அதிகப்படியான வியூவர்ஸ் வந்து உங்கள் சேனலுக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களோட வீடியோ அப்லோடிங் டயத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அதாவது எந்த டயத்தில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார் கிராஃபில் வந்துட்டு எந்தெந்த டயத்தில் வந்துட்டு உங்களோட வியூவர்ஸ் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க உங்கள் சேனல்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது கூட்டமே இல்லாத இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எந்த பயனும் கிடையாது. கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அப்போ கூட்டமாக இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா வியூஸுங்கிறது அதிகமாக போகும். அடுத்தது, எந்தெந்த ஏஜ் குரூப்பில் எவ்வளோ சதவீதம் மக்கள் உங்களோட சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஓவரால் பர்சன்டேஜும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் பார்க்குறாங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன், 18லேருந்து ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்கள் வந்துட்டு உங்களோட சேனலில் அதிகமாக விசிட் பண்ணலை, அவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்கள கவர்றதுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் மேக் பண்ணணும், அதாவது உங்களோட கண்டென்ட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணணுங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படியே உங்களோட வீடியோஸை நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி மேக் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அப்போது அந்த ஏஜ் குரூப்பையும் வந்துட்டு உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஏஜ் குரூப்பையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறையா வியூஸ் வந்துட்டு உங்களோட வீடியோஸ்க்கு போகும். இந்த லேக்ஸ் மில்லியன்ஸ்லாம் வியூஸ் போகணுன்னா ஓவராலாக எல்லா ஏஜ் குரூப்பையுமே வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது முக்கியமான விஷயம், உங்களோட சேனலுக்கு வர வியூவர்ஸில் ஆண்கள் எவ்வளோ சதவீதம் பேர் இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ சதவீதம் பேர் இருக்காங்க, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போது இப்போ பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் இருக்குன்னா அப்போ பெண்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களோட கண்டென்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணலாங்கிறத யோசிச்சு அதை வந்துட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இப்படி எந்த ஜெண்டர் வந்துட்டு கம்மியாக இருக்கோ அந்த ஜெண்டரோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணணும். இது ஒரு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வர வியூவர்ஸ் வேறு எந்தெந்த சேனல்லாம் போயிட்டு பார்க்குறாங்கன்றதை முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதனால் நமக்கு என்னடா லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேனலில் அவங்க என்னென்ன மாதிரியான கண்டென்ட் என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறாங்களோ அதை விட இன்னும் பெஸ்ட்டாக நம்ம எப்படி கொடுக்குறதுங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக வந்துட்டு வச்சுக்கணும். பொறாமப்பட சொல்லலைங்க, பார்த்து ஜஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து இன்னும் வேறு என்ன மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதே விஷயத்தை பற்றி இன்னும் எலாபரேட்டடாக இன்னும் தெளிவாக எப்படி நாம் வந்துட்டு வீடியோ போடுறது, இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் பேஜில் வந்துட்டு இருக்குது. ஒரு மொபைலை வச்சே வந்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பிசிலே வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் பேஜை வந்துட்டு நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். மொபைல் வச்சுருக்கிறவங்க இந்த ஒய்டிஸ்பே அப்ளிகேஷனே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி இன்னும் நிறைய விஷயம் இதில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ நான் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரீச் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டுங்கிறது வேறு லெவலில் உங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைன்னா அந்த டிஸ்லைக்கு ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுருங்க மச்சீஸ். நீங்கள் அதிகமாக லைக்ஸ் கொடுக்க இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அது எனக்கு இன்னுமே வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை அடித்து தெறிக்க விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.